ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்து. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1 கப்பு, வெங்காயம் 1, உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, கத்திரிக்காய் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி துருவல் 1 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப்பு, எலுமிச்சைச்சாறு 1 மேஜை கரண்டி. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு. இதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல காய்களெல்லாம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை நன்கு வேக வச்சு தனியாக எடுத்து வைங்க. ஒரு குக்கரை வச்சு எண்ணெயை விட்டு காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து நறுக்கின வெங்காயம், தக்காளி, நீள வாக்கில் கீறின பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்க காய்களையும் அதிலே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி உப்பு சேர்த்து சிறிது மஞ்சள்தூள் சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் விடுங்க. ஆறினதும் குக்கரை திறந்து அடுப்பில் சிம்மில் வச்சு சிறு தீயிலேயே வச்சு பாசிப்பருப்பு சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இது எல்லாம் காயோடு அந்த தேங்காய் பால், பருப்பு எல்லாம் நல்லா கலந்து ஓரளவுக்கு வந்ததும் நல்லா கொதித்து வரட்டும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை திக்காக வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இறக்கி வச்சு எலுமிச்சை சாறு அதிலேயே ஊற்றி கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இது இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல் எல்லாவற்றுக்குமே இது தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வெறும் கத்திரிக்காய் கொச்சாவும் செய்து சாப்பிடலாம். வெறும் கத்திரிக்காய்களையே பொடியாக நறுக்கி இதே போல் செஞ்சு அது பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.